ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி முட்டை தொக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாய் நறுக்கியது, 1 பச்சை மிளகாய், 1 பழுத்த தக்காளி பொடியாய் நறுக்கியது, 1 சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு தட்டியது, சோம்பு சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கரம் மசாலா அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். 2 முட்டையை அவிச்சிட்டு கேரட் சீவுறதுல இதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டு 1 செகண்ட் கழித்து வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்து, வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வரும்போது பூண்டு இஞ்சியை சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரை வதக்கி விட்டுட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி மசிகிறது வரை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி மசிஞ்ச உடனே மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை சிம்லேயே வச்சு மசாலா கருகிராமல் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றது வரை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ துருவி வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா 2 செகண்ட் கிளறி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், மல்லித்தலையை தூவி 1 செகண்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அமர்த்திடுங்க. சுவையான முட்டை தொக்கு ரெடி. இது சப்பாத்தி, தோசைக்கு நல்ல காம்பினேஷன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.